ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 2024 செப்டம்பர் 14 எக்ஸாம் நடக்க போகுது. இன்னும் 60 நாள் இருக்குது. இந்த 2 மாதம் நான் ப்ரிப்பேர் பண்ணால் இதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தா கிராக் பண்ண முடியுமா? எஸ், தாராளமாக கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் ஃபிலிம்ஸ் கிராக் பண்ண முடியும். இந்த 60 நாள் எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், எங்கிருந்து படிக்கலாம், ஒரு 8 வீக்ஸ்க்கான ஸ்டடி பிளான் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன், நெகட்டிவ் பாயிண்ட்ஸு, குரூப் 1 அப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 4 இப்படி கேட்டிருக்காங்க, குரூப் 2 எந்த மாதிரி வரப்போகுது, இது எதுவுமே யோசிக்காமல் நம்ம கையில் சோர்ஸ் இருக்குது. இந்த சோர்ஸ் ஒரு 60 நாள் ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணால் நிச்சயமாக இந்த குரூப் 2 நம்மளால் கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொடுக்கப்பட்டிருக்க வேகன்சி 2300 வேகன்சி கிட்டே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை ஒரு வேகன்சி. அந்த ஒரு வேகன்சிக்கு எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அதை நீங்கள் வந்து போடலாம். அண்ட் இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்காக நம்ம ஒரு பேட்ச் வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த லாஸ்ட் பேட்ச் 60 நாளும் டெஸ்ட் இருக்க போகுது, கீ இருக்க போகுது, அதுக்கான PDF எல்லாமே நம்ம கொடுக்க போகிறோம். இந்த பேட்ச் ஜூலை 18 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 19 டெஸ்ட் 1 ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ டெஸ்ட் எப்படி இருக்கும், என்ன பண்ண போகிறோம் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாம் கவர் பண்ண போகிறது ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் வீடியோஸ் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் அண்ட் வீடியோஸ், சயின்ஸ், மேக்ஸ், ஜிஎஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி கவர் பண்ண போகிறோம், எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. 60 நாளுமே டெஸ்ட் இருக்க போகுது, என்கேஜாக இருக்க போகிறீங்க, ஃப்ரீ டைமே கிடையாது. கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணால் டெய்லி ஒரு 5 to 6 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது எக்ஸாமை தாராளமாக கிராக் பண்ண முடியும். ஓகே, சரி பார்க்கலாம். நம்ம ஃபோக்கஸ் 3 level to achieve success, ரைட்? எஸ், முக்கியமான விஷயம். லெவல் 1 நம்ம பார்க்க போகிறது சமச்சீர் புத்தகம். இதான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். எதுக்காக? இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2Aல 200 கேள்விகள், 100 கேள்விகளில் ஜிஎஸ் இருக்குது. 100 கேள்விகளில் 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ் கவர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது இந்த 75 ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் மினிமம் 30லிருந்து 35 கேள்விகள் எங்கேருந்து வரப்போகுது? சமச்சீர் புத்தகம் அங்கேருந்து தான் வரப்போகுது. நம்ம இந்த 30-35 நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 35 நிச்சயமாக நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா டிகிரி லெவல் டெஸ்ட்டும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 10,000 ஒன்லைனர்ஸ்னால் ஏனாத்தானம் அந்த மாதிரி கிடையாது. கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச்சாக பேஜ் எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்க போகிறோம். அது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே சமச்சீர் புக்கை கரைச்சி குடிச்சிடலாம். எந்த ஒரு கவலையும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஃபுல்லாக முடிச்சிட போகிறோம். இது எல்லாமே PDF ஃபார்மேட். நீங்கள் இது எப்போ வேணாலும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்க முடியும். உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம், இந்த ஒன்லைனர்ஸை பேஸ் பண்ணி 60 MCQ டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணணும். ஸோ ஒரு டெஸ்ட்டும் டிஎன்பிசி மாடலில் ஸ்டேட்மெண்ட் டைப்பு, காரணம், கூற்று எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுக்கப்படும். இது 2 மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது சமச்சீர் புக்கை ஃபுல்லாக முடிச்சிடுவீங்க. இந்த 30-35 கேள்விகள் எங்கேருந்து கேட்டாலும் 6லேருந்து 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டி, சயின்ஸு, மேக்ஸ் எங்கே அவங்க கேட்டாலும் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். இந்த கேள்வி சமச்சீர் புக்கு தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா, அந்த கேள்வி பதில் கிடைக்கும். ஏன்னா நம்ம எல்லா லைனுமே கவர் பண்ணியிருப்போம். இது முக்கியம், இது முக்கியம் இல்லை, இது இம்பார்ட்டன்ட் அப்படி எதுவும் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காம கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ணியிருக்க போகிறோம். அடுத்த விஷயம், மேக்ஸ்க்காக மட்டும் தனியாக 1200 கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். காரணம் என்னென்னா, இப்போ டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணும்போது இப்போ 100 கேள்விகள் வைப்பாங்க. 100 கேள்விகளில் 75 ஜிஎஸ், 25 மேக்ஸ் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜிஎஸ் தனியாக வைக்கிறோம், லாங்குவேஜ் தனியாக வைக்கிறோம், மேக்ஸ் தனியாக வைக்கிறோம். காரணம் என்னென்னா எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். ஸோ இதன் காரணமாக மேக்ஸும் தனியாக வந்து உண்டு. அண்ட் லெவல் 1ல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணால் இங்கிலீஷ்க்கான லாங்குவேஜ் வீடியோஸ், அண்ட் தமிழ் சூஸ் பண்ணால் தமிழுக்கான லாங்குவேஜ் வீடியோஸ் கொடுக்கப்படும். இதில் வீடியோஸும் கொடுக்கறதுனால லாங்குவேஜ் இன்னும் நீங்கள் ஈஸியாக வந்து முடிக்க முடியும். ஓகே, லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ் ரொம்ப டெப்த்தாக வந்திருக்கும். அதாவது குரூப் 1 லெவல், யூபிஎஸ் லெவல் அப்படின்ற மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ்அப்பாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இருக்க போகிற கேள்விகளில் 35 கேட்குறாங்கன்னா மினிமம் 20 நம்ம அடிக்கிற மாதிரி வந்திருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இந்த குரூப் 2 நம்ம உள்ளே போக முடியும். நமக்கான ஃபோக்கஸ் 150 மேலே வச்சுருந்தா நிச்சயமாக உள்ளே போயிட முடியும். ஓகே, அடுத்தது லாங்குவேஜ்க்கான டெஸ்ட் இருக்க போகுது. லெவல் 3ல் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசி கண்டக்ட் பண்ண ப்ரீவியஸ் பேப்பர் அதை பேஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ டெஸ்ட் எந்த மாதிரி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒன்லைனர்ஸ் இருக்குது, இங்கே டெஸ்ட் வந்திருக்கு. இது எல்லாமே எப்படி நம்ம மேக் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோ நான் இங்கே வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இது காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது எல்லாமே லைஃப் டைம் வேலிடிட்டி, எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் நம்ம கவர் பண்ண போகிறோம், டெஸ்ட் எப்படி இருக்க போகுது, என்னென்ன போர்ஷன் இருக்குது, நீங்கள் சிலபஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். எனக்கு இது ஓகேனா இதை தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட், இது லெவல் 1 நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ லெவல் 3 நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். லெவல் 3 பொறுத்த வரைக்கும் 2023 வரைக்கும் டிஎன்பிசி என்னெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களோ 24 வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒரிஜினல் டிஎன்பிசி பேப்பரை ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸை சொல்லி தூக்க முடியும். இது வரைக்கும் போதும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸ் பேப்பர் எல்லாமே மினிமம் ஒரு 10-15 கேள்வியாவது உங்களுக்கு இருந்து கேட்டுருவாங்க.
10-15 கேள்வியாவது நிச்சயமாக இங்கே வந்து கேட்டுருவாங்க. இது தூக்கும் போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், நம்ம இங்கே 1-8 அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஜூலை 1 பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ ஜூலை 1 ஜூலை 10 பாலிட்டி ஃபுல் செமஸ்டர் புக் நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஓகேவா? அப்போ செமஸ்டர் புக் முடிச்ச கையோட நம்ம ப்ரீவியஸ் பேப்பரும் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக ஸ்ட்ராங் ஆகிடலாம். எக்ஸாமுக்கு தாராளமாக நீங்கள் ரெடி ஆகிட முடியும். இது ப்ரீவியஸ் பேப்பர், சயின்ஸோ, எக்கனாமி, யூனிட் நம்பர் 8, 9, திருக்குறள் கம்ப்ளீட்டாக எல்லாமே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லெவல் 2 பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கவரேஜ், அதுக்கான சிலபஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஃபுல் சிலபஸ் எடுக்கிற மாதிரி தான். இப்போ பாலிட்டி இருக்குது அப்படின்னா பாலிட்டியில் மொத்தம் ஒரு 2 டெஸ்ட்டாக வந்துருக்கும். இது பாருங்கள், சிலபஸ் ஃபுல்லாக நம்ம வந்து பிடிச்சி வச்சிருப்போம். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்திருக்கும். பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டு, ஐஎன்எம் ஃபுல் டெஸ்ட்டு, யூனிட் நம்பர் 8, இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட் உங்களுக்கு இருக்க போகுது. கம்ப்ளீட் சிலபஸ் நம்ம இதில் வந்து கவர் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது ஸோ லாங்குவேஜ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ லாங்குவேஜ் பாருங்கள், ஒரே முறையில் கொடுக்கப்படும். அப்புறமா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ லாங்குவேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோங்க. ஸோ 6 ஆரம்பிக்கும். இங்கே டெய்லி வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி வந்து மாற்றி வந்து மேக்கப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கவர் பண்ணணுமோ டெய்லியோ இல்லை எந்த மாதிரி பார்க்கணுமோ 6லேருந்து 12 வரைக்கும் என்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே பண்ண போகிறோம். நீங்கள் இந்த குரூப் ஃபாலோ பண்ணாலும் சேம் கொஷின் தான். தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு மட்டும் ஃப்ரீ டெஸ்ட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் லாங்குவேஜ் உங்களுக்கு காமனாக தான் வந்திருக்கும். டெலகிராம் ஃபாலோ பண்ணாலும் ஓகே, இதை பண்ணாலும் உங்களுக்கு ஓகே தான். ஓகேவா? தமிழுக்கும் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம். இங்கிலீஷ்க்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுறோம், கிராமருக்கு 21 டெஸ்ட்டு அண்ட் போயம் ப்ரோஸ்க்கு என்ன கவர் பண்ண போகிறோமோ அதுக்கான டேட்ஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம கவர் பண்ண போகிற விஷயங்கள் ஜிஎஸ் ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். அண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுறோம். அண்ட் லாங்குவேஜுக்கான வீடியோஸ் இதில் வந்திருக்கு. ஃபார் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து கவர் பண்ணுறோம். மேக்ஸுக்கு டெஸ்ட் இருக்குது, அதுக்கான கீ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்கப்படும். எத்திக்ஸ்க்கான வீடியோஸ், அதுக்கான கீஸு அண்ட் தலைவர்கள் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ், நிறைய விஷயங்கள் கொடுக்கப்படும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு போதுமானதாக வந்திருக்கும். ஸோ பேட்ச் ஜூலை 18 ஸ்டார்ட் ஆகுது. ஜூலை 19, 20 வரைக்கும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 1000 rupees. இதில் கவர் ஆகிற விஷயங்கள் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட் அண்ட் வீடியோஸ், இங்கிலீஷ் டெஸ்ட் அண்ட் வீடியோஸ், ஜிஎஸ் அண்ட் சம் வீடியோஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படும். மேக்ஸ்க்கான கீஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக கிராக் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியும் நம்ம குரூப் 2ல் இந்த மாதிரி கொடுத்து ரிசல்ட் கொடுத்துருக்கோம். ப்ரூஃப் எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதான் வந்து முக்கியம். நன்றி, வணக்கம்.